இப்போ ஒரு நிமிடம் அமைதியாக கேள். இந்த வீடியோ உன் கண்களுக்கு படுவது தற்செயல் இல்லை. சிவன் உனக்காக ஒன்று சொல்ல வந்திருக்கிறார். நீ பேசாத உன் மனது, யாருக்கும் சொல்லாத உன் வழி, அதையெல்லாம் அவர் அறிவார். இந்த நிமிடம் நீ தனியாக இல்லை. இந்த அமைதிக்குள்ள ஒரு தெய்வீக உடன்பாடு உன்னோடு இருக்கிறது. ஆழமாக ஒரு மூச்சை இழு, மெதுவாக விடு. உன் மனது சற்றே லேசாகுதா? இதுதான் சிவன் உன் அருகில் இருப்பதற்கான முதல் செய்கை. அமைதியாக கேள், இதன் சிவன் வாக்கு. சிவன் சொல்கிறார், நீ இவ்வளவு நாள் சுமந்தது எனக்கு தெரியும். நீ சிரித்த முகத்துக்கு பின்னாடி எவ்வளவு பாரத்தை மறைத்து வைத்திருக்கிறாய். யாருக்கும் புரியாத உன் அமைதி, உள்ளுக்குள்ளே கத்தின உன் மனசு, அது எல்லாம் நான் பார்த்தேன். நீ எதுவும் சொல்லாம சகிச்ச ஒவ்வொரு நிமிடமும் அது என் கவனத்தில் இருந்தது. நீ தனியா போராடின மாதிரி தோணினாலும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் வழி உன்னை முடிக்க வரல, அது உன்னை ஆழமாக புரிய வைத்தது. நீ இப்போ இதை கேட்கும் இந்த நிமிடம், அதுதான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய்னு காட்டுது. சிவன் சொல்கிறார், நீ தோற்றவன் இல்லை. நீ பல தடவை உன் மனசுக்குள்ளே இப்படி நினைச்சிருக்கலாம், என்னால் முடியலை, எல்லாமே தவறாக போச்சு. ஆனால் அது உண்மை இல்லை. நீ தோற்றவன் இல்லை, நீ சோதனையில் இருந்தவன். வாழ்க்கை உன்னை உடைத்ததில்லை, உன்னை உருவாக்கியது. நீ வீழ்ந்த நேரம், நீ உடைந்த மாதிரி தோணிய நேரம், அந்த நேரத்தில் கூட நீ எழுந்ததாயே, அதுதான் உன் வெற்றி. சிவன் சொல்கிறார், நீ உடைந்திருந்தால் இங்கே வரவே முடியாது. நீ இப்போ இதை கேட்கிறாய், அதுதான் நீ தோற்றவன் இல்லை என்பதற்கான சாட்சி. இந்த வழி உன்னை முடிக்க வரல, உன்னை உயர்த்த வந்தது. நீ பல நாட்களாக உன் மனசுக்குள்ள ஒரே கேள்வியை சுமந்திருக்கலாம், இதுக்கு எப்போ பதில், என்னதான் மாறப்போகுது? அந்த கேள்வி வானத்துக்கு போயிட்டு விழுந்துச்சுன்னே நினைக்காத. சிவன் அதை கேட்டார். சில பதில்கள் உடனே வராது, ஏனெனில் அந்த பதில் உன் வாழ்க்கையே மாற்றப்போகுது. அதான் சிவன் சொல்கிறார், நீ தயாராக இல்லாத நேரத்தில் நான் உனக்கு பதில் தரமாட்டேன். இப்போ நீ அமைதியாக கேட்கிறாயே, அதுதான் உன் மனசு தயாராகியதற்கான செய்கை. நீ எதிர்பார்க்காத ஒரு வழியில், நீ நினைக்காத ஒரு நேரத்தில் அந்த பதில் உன்னை தேடி வரும். இது தாமதமில்லை, இது தெய்வீக நேரம். நீ உன்னை பல தடவை பலவீனமானவன்னு நினைச்சிருக்கலாம், ஆனால் அது உண்மை இல்லை. உன் உள்ளே ஒரு சக்தி இருக்கு, அது சத்தமில்லாமல் உன்னை இத்தனை நாளாக காத்திருக்குது. நீ விழுந்ததும், நீ சோர்ந்ததும் அந்த சக்தி உன்னை கைவிடலை. சிவன் சொல்கிறார், நீ உடைந்தவன் இல்லை, நீ உருவாக்கப்பட்டவன். இந்த வழி உன்னை சேர்க்க வரல, உன்னை பலப்படுத்த வந்தது. இந்த வழி உன்னை சோர்க்க வரல, உன்னை பலப்படுத்த வந்தது. நீ இப்போ இதை கேட்கிறாயே, அதுதான் உன் உள்ளே இருக்கும் சக்தி, இன்னும் உயிரோடு இருப்பதற்கான சாட்சி. நீ நினைப்பதை விட நீ பலம். இத்தனை நாளாக நீ தனியாக சுமந்தது போதும். எல்லாவற்றையும் நீயே சரி செய்யணும்னு நினைக்காத. சில சுமைகளை மனிதனுக்கல்ல, அவை தெய்வத்துக்கே. உன் பயம், உன் குழப்பம், உன் கண்ணீர், இதையெல்லாம் என்னிடம் ஒப்படை. நீ ஓய்வெடு, மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எல்லாவற்றுக்கும் பதில் கண்டுபிடிக்க வேண்டாம். சில பதில்கள் அமைதியில் வரும். இப்போ மனசுக்குள்ள ஒரே விஷயம் கனமாக இருந்தால் அந்த நிமிஷம் அதை என்னிடம் விட்டுவிடு. சிவன் உறுதியான குரலில் சொல்கிறார், நீ காத்திருந்த நேரம் வீணாகவில்லை. நீ அமைதியா பொறுத்தது, நீ எதுவும் சொல்லாமல் சகிச்சது, அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான தயாரிப்பு. இப்போ உனக்கு தோணலாம், எதுவுமே மாறலையே. ஆனால் நீ பார்க்காத இடத்துல எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கு. சிவன் சொல்கிறார், நான் தாமதிக்கலை, நான் சரியான நேரத்துக்கு காத்திருக்கிறேன். உன் நேரம் சத்தம் இல்லாமல் வரும், ஆனால் வந்ததும் உன் வாழ்க்கையை அடையாளம் மாறும். இது முடிவு அல்ல, இது ஆரம்பம். பலன் வரும்போது அதற்கான சைகைகளும் வர ஆரம்பிக்கும். நீ கவனிச்சிருக்கியா? சில நாட்களாக உன் மனசு காரணமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. அது தற்செயல் இல்லை. நீ நினைக்காத நேரத்தில் சில நல்ல செய்தி கேட்குற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. அதுவும் ஒரு சைகை. சில பேர் திடீர்னு உன் வாழ்க்கையில் வந்து அல்லது விலகி, அதுவும் ஒரு தயாரிப்பு தான். சிவன் சொல்கிறார், நான் உன் வழியில் தேவையில்லாத விஷயங்களை அகற்றிக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கியா? அதுவும் பலன் வர்றதற்கான சைகை தான். இந்த சைகைகள் அனைத்தும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது. நீ காத்திருந்தது இப்போ உன் பக்கம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ மெதுவாக உன் கண்களை மூடு. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள் இழு, மெதுவாக வெளியே விடு. உன் உடம்பில் இருக்கிற பாரத்தை ஒவ்வொன்றாக விடு. இப்போ உன் மனசுக்குள்ள சிவன் அமைதியாக நிற்கிறார்னு நினை. அவரோட அருள் ஒளி உன்னை முழுக்க சுற்றி இருக்கிறது. இப்போ என்னோட சேர்ந்து இந்த உறுதிமொழியை சொல். என் வாழ்க்கையை சிவனிடம் ஒப்படைக்கிறேன். எனக்கு நடக்கிற எல்லாமே என் நன்மைக்கே. நான் பயப்பட மாட்டேன். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். என் மனது
அமைதியா மாறுதா? அதுதான் சிவன் என் அருகில் இருப்பதற்கான சாட்சி. சிவன் ஆசீர்வதிக்கும் குரலில் சொல்கிறார், நீ இனி தனியா இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனையும் வானத்தில் தொலைஞ்சதில்லை, அது என் அருகில்தான். இப்போ உன் மனசு லேசா இருந்தா அது என் அருளின் சின்னம். உன் பாதை இனி தெளிவாகும், உன் பாரம் இனி குறைவாகும். நீ நடந்து செல், நான் உன்னோடவே இருக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த வீடியோவை உன் மனசு தொற்றிருந்தா அதை உன் வாழ்க்கையில் யாருக்காவது அவசியமாக இருக்கலாம், பகிர்ந்து விடு. சிவன் அருள் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும்.